ரெஸ்லிங் அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜான் சீனாவை ரசல்மீனியா 42ல் இறக்கி விட்டு அது மூலமாக மிகப்பெரிய லாபத்தை WWE பார்த்துருப்பாங்க. இப்போ அதே வேலையை திருப்பி பண்ண போகிறாங்க. அதாவது இன்னும் சில நாளில் நடக்க போகிற பேக்லாஷ் பேப்பர் ரிவ்யூவில் சீனாவோட அப்பீரன்ஸ் இருக்க போகுதுன்னு WWE அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. சில பேர் இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சீனா பேக்லாஷ் பேப்பர் ரிவ்யூவில் மேட்ச் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ரோமன் ரெய்ன்ஸ் சம்மர் முடிகிற வரை WWEல ஃபுல் டைமராக இருக்க போகிறேன்னு சொல்லியிருப்பார். பட் இப்போ நமக்கு வந்த தகவல் என்னென்னா, ஜூன் மாதம் ரோமன் WWEல ஆக்டிவாக இருக்க மாட்டாராம். இதிலேருந்து என்ன புரியுது, மே மாதம் வரையும் தான் ரோமன் ரெய்ன்ஸ் ஃபுல் டைமராக WWEல இருக்க போகிறாரு. ரோமன் ரெய்ன்ஸ் கிட்ட சாம்பியன் போனதுலேருந்தே ரொம்பவும் மொக்கையாக WWE ரன் ஆகுது. பார்க்கலாம் இதெல்லாம் இனி மாறுமான்னு.